இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் உங்க ஃபோன் தரீங்களா சார்? உங்ககிட்டயே ஃபோன் இருக்குல்ல? ஆக்சுவலி இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். சிக்னலே வர மாட்டேங்குது பாருங்க. உங்க ஃபோன் தரீங்களா? சரி இந்தாப்பா. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, நான் தான். யாரு? சார் வணக்கம் சார். யார் இது? சார் நான் உங்ககிட்ட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேனே சார், ஞாபகம் இருக்கு சார்? சார் நீங்கள் ராஜபாளையத்துக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் சார். ஓ அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்? சார் உங்களை நான் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணுமே சார். நீங்க எங்க இருக்கீங்க சார்? நான் வந்து இங்க ரவுண்டானா கிட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்ல இருக்கேன். நீங்க இங்க வாங்க, நம்ம பேசிக்கலாம். இப்போ வரேன் சார், இதோ வரேன் சார். எங்க அம்மாவும் பூமி இருக்காங்களே. தம்பி அது என்னோட போன். சார் தேங்க்யூ சார். பரவாயில்லப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லது. ஒருத்தி என்ன ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த பூமியிலே இல்லாத மாதிரி பண்ணணும், அவ்வளவுதானே? பூமி, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. நீ யாரையாவது காதலிச்சிருக்கியா? நானா? என்னாச்சு? அந்த பக்கம் பார்த்த உடனே உன் முகம் பிரைட் ஆயிடுச்சு. நீ யாரையோ காதலிக்கிற, உண்மைய சொல்லு. யார் அது? காட்டு. அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாரு? அதோ அங்க சூட் போட்டுட்டு இருக்காருல்ல, அவருதான். அப்படின்னா கல்யாணம் எப்போ? நான் தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவரு என்ன காதலிக்கல. அப்படியா? நீ தான் காதலிக்கிறியா? அவரும் நான் லவ் பண்ணலையா? இங்க பாரு, நாம காதலிக்கிறவங்க நம்மள காதலிக்கலன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்பவே அவர்கிட்ட போய் பேசுறேன். ஐயோ வேண்டாங்க. ஒரு நிமிஷம் நாம தள்ளி போடுற முடிவு நம்மளோட வாழ்க்கையவே மாத்திரும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் போய் பேசுறேன். ஐயோ வேண்டாம். உங்களை காதலிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனாலதான், அந்த காதலை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதால தான் சொல்றேன். என்ன என்ன யார் காதலிக்கிறாங்க? அதான், அதத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை காதலிக்கிறவங்க உங்க முன்னாடி தான் இருப்பாங்க. வார்த்தையில செயல்ல அவங்க காதலை தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். காதலுங்கிறது ஒரு ஃபீல் பிரதர், அது வார்த்தையால இல்ல, மனசால தான் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, அப்ப தெரியும் பிரதர். அந்த காதலை சொந்தமாக்கிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோ
என்ன மாதிரியே இஷ்டம் இல்லாம அந்த பொண்ண லக்கேஜ் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா சுமக்கணும். கவனிங்க பிரதர், உங்களை யார் காதலிக்கிறாங்கன்னு கவனிச்சா தெரியும். ஆல் தி பெஸ்ட். என்ன காதலிக்கிறாங்களா? அந்த விஷயம் ராஜபாளையம்ல இருக்கிற இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா எனக்கு தெரியாது. இவர் யார பத்தி சொல்லிட்டு போறாரு? என்னாச்சு? இங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? சரி, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன்னு நான் வரேன். ஐயோ, ஏய் தைத்தக்கா, உன்னை நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறது? நீ என்னடா இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? இவன் வந்திருக்கான். என் கையில இருக்கிறத இவன் பார்த்தான். அவளை நான் கொல்ல முடியாது. இவனே என்ன கொன்னாலும் கொன்னுடுவான். ச்சே. உன் இஷ்டத்துக்கு நீ கிளம்பி வந்துருவியா? இங்க இறந்து போன என் அம்மாவோட சமாதி இருக்கு, அத பாக்குறதுக்காக தான் வந்தேன். வந்த பாத்துட்டல்ல, ம். அப்ப வா போலாம். அதுக்குள்ளயா? அப்புறம் இங்க என்ன வேலை இருக்கு? அப்பவே பூசாரி சொன்னாரு, சாமி கிட்ட இருக்கிற அந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டா நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடந்துருமா, அதை சாப்பிட்டுட்டு போலாம். அப்படின்னா பிரசாதம் கொடுத்து கோவிலை இழுத்து சாத்தி வெளியே துரத்துற வரைக்கும் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நமக்காக இருக்கலாமே. ஆ? நமக்காகனா என்ன? அது அந்த பிரசாதம் சாப்பிட்டா உங்க ஆசையும் நிறைவேறும், ஏன் வேண்டுதலும் நிறைவேறும்னு சொன்னேன். எனக்கெல்லாம் எந்த வேண்டுதலும் இல்ல. எனக்கு இருக்கே. தைத்தக்கா, நீ என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. வரப்போறியா இல்லையா? சாமி கிட்ட இருந்து இப்படி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனா கண்ணு கெட்டு போயிடும். கண்ணத்துல போட்டுக்கோங்க. நாம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகணும். ஏய், இவ்வளவு இந்த தைத்தக்கா போட்டு படுத்துறாளே. ஏய்